ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்கை குறைக்கணுமா கூட்டணுமா, இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி பேச போகிறோம். எதிர்பார்ப்புகள் எப்படி உருவாக்கி கொள்வது என்பது தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் மிக முக்கியமான ஒரு தேவை. யார் இந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கிக்கணும்? மார்க்கெட் அதை உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கணுமா, அல்லது நீங்கள் ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ், அது ட்விட்டரில் இருக்கலாம், யூடியூப்பில் இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் இருக்கலாம், பல இடங்களில் நீங்கள் ஒரு சில முதலீட்டாளர்களையோ அல்லது ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸையோ ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்க உங்கள் மைண்டில் இந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இதை பற்றியும் நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போடணும்னு நான் விரும்புகிறேன். நான் மார்க்கெட்டுக்கு வந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு ஹேபிட்டை நான் ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அது என்னென்னா, நான் எப்போதுமே என்னுடைய சொந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை தான் ஃபாலோ பண்ணுறது. நானே மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதா இல்லையாங்கிறத ட்ராக் பண்ணி அந்த எதிர்பார்ப்புகளை டைம் டு டைம் மாற்றிக்கொண்டு அடாப்ட் பண்ணி மார்க்கெட்டில் பயணிக்கிறேன். ஸோ எனக்கு மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அல்லது என்னுடைய எதிர்பார்ப்புகள்ங்கிறது இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்குகிற ஒரு விஷயம் இல்லை. அது நானே உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். பட் நான் கடன் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் அந்த மாதிரி கடன் வாங்கும்போது இன்னொருத்தர்கிட்டேருந்து அவங்க ஐடியாஸை நீங்கள் பாரோ பண்ணும்போது நீங்கள் சரியான பர்சன்ட்டேருந்து பாரோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பல தருணங்கள் என்ன ஆகும்னாக்கா, இந்த மாதிரி ஐடியாஸை கொடுக்கும்போது ஒருத்தர் தன்னுடைய பயாசஸ் எல்லாம் உங்கள் மேலே ஏற்றிடுவாங்க. அப்போ அந்த பயாசஸ், இட் குட் பி செக்டோரல் பயஸ், கம்பெனி சம்மந்தப்பட்ட பயஸ், பொலிட்டிக்கல் பயஸ், எக்கனாமிக் பயஸ், குளோபல் பயஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒருத்தனுக்கு அமெரிக்கா பிடிக்காது, அதனால் இந்தியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவான். அந்த பயஸை உங்கள் மேலே ஏற்றிடுவோம். இந்த மாதிரி நிறைய பயசஸ் இருக்குது. பொதுவாகவே இது மாதிரி பயசஸ் வந்து உங்களை ஒரு அப்ஜெக்டிவ் ஐடியாவை ஃபார்ம் பண்ண விடாது. உங்களுடைய வியூ நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது அது இதன் தாக்கத்தில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு முழுமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வியூ உங்களால் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனும் இதையெல்லாம் சார்ந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பயசஸை தவிர்க்கணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படியே பயஸ் இருந்தால் அது உங்களுடைய சொந்த விருப்புகள் சார்ந்து இருக்குமே தவிர இன்னொருத்தர்கிட்ட அதை நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த சேனலில் நம்ம நாளைக்கு போய் இதை செய்யுங்க, இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை விருங்க, அது மாதிரி என்னுடைய பயசஸை நான் உங்கள் மேலே இயன்ற வரைக்கும் ஏற்ற விரும்பலை. ஏன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதால் தான். ஸோ இன்றைக்கி இந்த பயசஸ் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஆப்சர்வேஷன் மார்க்கெட்டில். அப்போது நம்ம மைண்ட்லேயே தெளிவு இருந்துச்சுன்னா, ஆமாம் இந்த ஸ்டாக் இந்த லெவல்லேருந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது, நான் விற்றுட்டு வாங்கலாம், அல்லது அந்த விலை இறக்கத்தை தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது வளரும்போது ப்ராஃபிட் பண்ணலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒரு சாய்ஸை நான் உணர்ந்து எடுக்கணும், தெரியாமல் மாட்டிக்கக்கூடாது. இதில் தான் நம்மளுடைய சொந்த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக உதவும். இன்னொருத்தர் நம்பி இருக்கும்போது அந்த விலை இறங்கும்போது நமக்கு பதட்டம் வந்துடும். மேலே விற்கலையே, இப்போயாவது விற்கலாமே, இப்படியெல்லாம் வந்துடும் தாட் ப்ராசஸ். இது வராமல் இருக்கணும்னா நம்ம சொந்தமாக நம்மளுடைய மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கணும். நிறுவன அளவிலும் எதிர்பார்ப்புகளை நாமளே உருவாக்குற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். என்னுடைய லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்டுக்கு வந்த டேட்லேருந்து இப்படித்தான் இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. அதன்படி நான் பயிற்சி எடுத்துக்கிட்டதுனால அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு
மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை நானே ஃபார்ம் பண்ணும்போது ரிஸ்க்கை நானே கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம டாபிக்கு உள்ளே வரோம். ரிஸ்க்கை நம்மளே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் தான் மார்க்கெட்டில் நிலைச்சி இருக்க முடியும். ஸோ இந்த வகையில் தான் வந்து நிறைய பேர் மார்க்கெட்டை விட்டு வெளியேறாங்க. ஏன்னா பாரோட் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் தவிர்த்துடுறது. சில ஸ்டாக்ஸ் ஸ்பெக்குலேட்டிவாக ஏறி இருக்கும், சில ஸ்டாக்ஸ் வந்து இருக்க வேண்டிய மதிப்பை விட அதிகமான ஒரு மதிப்பீட்டில் இருக்கும், சில ஸ்டாக்ஸ் இருக்க வேண்டிய மதிப்பை விட ரொம்ப வெகு அதிகமான ஒரு நிறுவன மதிப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த கடைசி கேட்டகரியிலேருந்து தான் நீங்கள் உங்களுடைய கரெக்டிவ் ஆக்ஷன்ஸை போர்ட்ஃபோலியோவில் ஆரம்பிக்கிறோம். இந்த கரெக்டிவ் ஆக்ஷனுக்கான தேவை என்ன? போர்ட்ஃபோலியோவில் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரிட்டர்ன் வரும்போது என்ன நடக்குதுன்னா, வருங்காலத்தில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய லாபத்தை நிகழ்காலத்தில் சந்தை உங்களுக்கு கொடுக்குது. சந்தை உங்களுக்கு நிகழ்காலத்திலேயே வருங்கால லாபத்தை முன்னாடியே கொடுக்கும்போது அந்த லாபத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அதுவும் ரொம்ப நாள் கழித்து வர வேண்டிய லாபம், 4-5 வருஷம் கழித்து வர வேண்டிய லாபத்தை இன்றைக்கே கொடுத்துருச்சுன்னா நிச்சயமாக அந்த லாபத்தை நீங்கள் இன்றைக்கி தக்க வச்சுக்கணும், பாதுகாக்கணும். எப்படி பண்ண முடியும்? போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை குறைக்கணும். எப்படி பண்ண முடியும்? மறுபடியும் அதை அந்தந்த ஸ்டாக்ஸில் எந்த ஸ்டாக் வந்து ரொம்ப டிஸ்டன்ட் ஃபியூச்சரை டிஸ்கவுண்ட் பண்ணுதோ அதில் கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்போஷரை குறைச்சிக்கணும், கேஷை ரிலீஸ் பண்ணிக்கணும். இப்படி தான் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா ஷேரையும் விற்றுட்டு கேஷுக்கு போங்கன்னு நான் சொல்லலைங்க. எந்த ஷேர்ஸில் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ஷேர்ஸில் உங்களுக்கு பெரிய பொசிஷன் இருந்தால் அந்த பொசிஷனை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பங்குகளின் அளவை போர்ட்ஃபோலியோவில் குறைத்து கொள்ளுங்கள். ஸோ எங்கெல்லாம் ஓவர் வேல்யூட் ஷேர்ஸ் இருக்கோ, எந்தெந்த ஷேர்ஸில் ரிஸ்க் அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் உங்கள் ரிஸ்க்கை குறைச்சிக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இந்த ஒரு ஃப்ரீடமை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது குறிக்கோளே நாளைக்கு மார்க்கெட் இறங்கினா உங்களுக்கு தைரியம் வரணும், வாங்கிறதுக்கு பணமும் இருக்கணும் கையில். அப்போது நாளைக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் லிக்விடிட்டியும் உங்களுக்கு இருக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஒழுங்காக பார்த்தாக்கணும். மார்க்கெட் மேலே இருக்கும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணுறவங்க தான் கீழே இருக்கும்போது முதலீட்டு நடவடிக்கைகளை எடுக்க துணிவார்கள். அவங்களால தான் எடுக்கவே முடியும். அதற்கான நிதி ஆதாரம் அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த மெசேஜை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் அவங்க போர்ட்ஃபோலியோவில் எங்கெங்கே ரிஸ்க்கை குறைக்கணுமோ அங்கெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு எங்கே ரிஸ்க் குறைவாக இருக்கோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண தயாராகும். அந்த வாய்ப்பு நம்ம முன்னாடி வரும்போது அந்த வாய்ப்பை உறுதியாக பயன்படுத்தி கொண்டு மேலும் முதலீட்டில் முன்னேறுவோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.